Emerald Realty's Nature's Enclave Coastal Heaven theme-based resort villa plots ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. Nimati Property Management. Contact 7667008999. Fourth Estate தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் Fourth Estate தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் விடுதலை பாகம் 2 திரைப்படம் குறித்து தான் ரொம்ப விரிவாக அலசவிருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம். இது உங்கள் Fourth Estate தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. விடுதலை 2 இந்த திரைப்படத்தை இன்றைக்கு பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிட்டியது. இந்த திரைப்படத்தை வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த திரையரங்கில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. என்ன அப்படின்னா, அந்த திரையரங்கில் நான் அமர்ந்திருந்த இந்த இருக்கைக்கு முன் இருக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா புலவர் கலியபெருமாளுடைய மகன் சோழ நம்பியார் ஐயா அவர்களும் வந்து அங்கே அமர்ந்திருந்தாங்க. எனவே அவரும் வந்து அந்த திரைப்படத்தை அங்கே ரசிப்பதை நாமும் வந்து அங்கே பார்த்தோம். எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த படத்துக்கு ரிலேட்டபிளான ஒரு பர்சனோட உட்காந்து நம்ம படம் பார்த்துருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உள்ளுணர்வு வந்து எனக்கு கிடைச்சிது. விடுதலை 2 இந்த திரைப்படத்தினுடைய கதை அப்படிங்கிறது குமரேசன் அப்படிங்கிற சூரி நடிச்சிருக்கிறாரு. குமரேசன் அப்படிங்கிற கேரக்டர். ஸோ அந்த கதாபாத்திரத்தின் வழியாக இந்த கதை களத்தை வந்து முழுமையாக வந்து அவங்க மக்களுக்கு எடுத்து சொல்கிறாங்க. அவருடைய அம்மாவுக்கு அவர் சொல்கிறாரு. அதில் வந்து தான் இந்த திரைப்படம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறது. எனவே விடுதலை பாகம் 1 முடிக்கப்பட்ட அந்த கைது நடவடிக்கை, புலவர் கலியபெருமாள் அப்படிங்கிற வாத்தியார், நம்ம சொல்லணும்னா வாத்தியாரை வந்து கைது பண்ணுறாங்க, வச்சு கைது பண்ணுறாங்க. அங்கேருந்து தான் வந்து நிகழ்ச்சி அப்படிங்கிறது துவங்குகிறது, அந்த கதைக்களம் அப்படிங்கிறது துவங்குகிறது. அதன் பிறகு அவர் காவல்துறை கிட்ட சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அதனுடைய காட்சி வடிவமைப்பாக, அவருடைய காதல் காட்சியாக, அவருடைய களம் எப்படி இருந்துச்சு, எதனால் அவர் வந்து இப்படி பட்ட வேலைகள் ஈடுபட்டார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அப்படியே மக்களுக்கும் எடுத்து காண்பிப்பதை போல இருக்கிறது. உண்மையிலேயே படம் முழுக்க வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய விஜய் சேதுபதி வந்து அந்த கதையினுடைய எப்போதுமே சொல்லுவாங்க தெரியுமா, அந்த கேரக்டராகவே மாறி போயிடுறாரு அப்படின்னு. அந்த மாதிரி அந்த கேரக்டராகவே மாறி நடிச்சிருக்கிறாரு விஜய் சேதுபதி. அதே போல் சூர்யா இருக்கட்டும், சேத்தனா இருக்கட்டும், மஞ்சு வாரியர் இப்படின்னு அவரவர்களும் தங்களுடைய கதாபாத்திரங்களுக்கு ஏற்றபடி ரொம்ப கனக்கச்சிதமான ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அந்த கனக்கச்சிதமாக வந்து தங்களுடைய நடிப்பாற்றலை வெளிப்படுத்தி இந்த கதைக்கும் இந்த திரைப்படத்துக்கும் வந்து பெரிய வலிமையை வந்து கூட்டியிருக்காங்க. குறிப்பாக இந்த திரைப்படத்தினுடைய பொதுவான கதை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு சிஸ்டம் இருக்குது, ஒரு அமைப்பு இருக்குது. ஏன்னா துவக்கத்தில் இந்த படத்தை பற்றி சொல்லுகிற பொழுது இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் படம் துவங்குகிற பொழுது இந்த திரைப்படம் முழுக்க கற்பனை கதை அப்படிங்கிறத தான் சொல்லி துவங்குகிறார். ஆனால் இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரதானமான விஷயங்கள் எல்லாமே தமிழ்நாட்டினுடைய வரலாறு தொடர்புடையது. வரலாற்று நிகழ்வுகளை தொகுத்து தான் ஒரு கதைக்களமாக மக்களுக்கு ரசிக்கும்படியாக. இதை வந்து நீங்கள் ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்னு தள்ளிட முடியாது. இது முழுக்க வந்து ஒரு ஒரு ரெவல்யூஷனரி ஃபிலிம் அப்படின்னும் தள்ளிட முடியாது. ரெண்டுத்துக்கும் நடுவில் கிட்டத்தட்ட கொஞ்சம் ரெவல்யூஷனரி, கொஞ்சம் பக்கத்தில் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு கதையாடல் தான் இந்த திரைப்படம் விடுதலை 2. ஸோ விடுதலை 2 இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகார வர்க்கம்னு ஒன்று இருக்குது, சிஸ்டம் நம்ம சொல்கிறோம்ல சிஸ்டம். அந்த சிஸ்டத்தை எதிர்த்து நீங்கள் வந்து வேலை செய்கிறீங்க, உங்களுடைய கொள்கை, உங்களுடைய கோட்பாடு, உங்களுடைய தத்துவம் அப்படிங்கிறது அதை எதிர்த்து வேறொரு தேசிய இன விடுதலையை நோக்கி நகருகிறது அப்படின்னா அதை எப்படி இந்த சிஸ்டம் அப்படிங்கிறது முடக்குகிறது, அதை எதிர்த்து எப்படி இந்த கருத்தியல் வந்து வேலை செய்யுது அல்லது வேலை செய்யணும் அப்படிங்கிறத நோக்கி பார்வையாளர்களை வந்து சிந்திக்க வைக்கிறது தான் விடுதலை 2 படத்தினுடைய ப்ராஜெக்டா அல்லது திட்டமா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, இந்த திரைப்படத்தை இந்த காலகட்டத்தில் ஏன் வெற்றிமாறன் எடுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. வெற்றிமாறன் ஏன் இதை கதைக்களமாக எடுக்கணும்? ஏன் தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்குது, தமிழ்நாட்டில் ஐயா பெரியாரை பற்றின விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது, தமிழ்நாட்டில் திராவிட இயக்க கோட்பாடுகளை பற்றி பேசுகிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் முழுக்க தன்னை தமிழ் தேசியவாதியாக அறிவித்துக்கொண்டு செயல்பட்ட தமிழரசன் போன்றோர், அவர்களை போன்றோருடைய கதைக்களங்களை மையப்படுத்தி அதை கருவாக கொண்டு உருவாக்கி இருக்கக்கூடிய திரைப்படம் இந்த காலத்தில் ஏன் எடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. இதுக்கான விடையை இந்த வீடியோவுடைய இறுதியில் கொடுக்குறேன், நீங்கள் முழுமையாக பாருங்கள். பட் அதுக்கு முன்னாடி படத்தில் இருக்கிற சில முக்கியமான விஷயங்களை நம்ம வந்து டீகோட் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். படம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து தாங்கி நிற்கிறாரு. கூடுதலாக மஞ்சு வாரியர் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் படத்தினுடைய கருவுக்கு, படத்தினுடைய கருத்துக்கு தேவைப்படும்படியான வசனங்களை பேசுவதாலும்
செயல்படுறதுனாலையும் நமக்குள்ளே வந்து அப்படியே நிறைஞ்சு நிற்கிறாங்க. அவங்க வந்து விலகி போயிடல, படத்தை விட்டு வெளியில் போயிடல. அதில் சில காட்சிகள், சில வசனங்கள்லாம் வந்து நமக்கு ரொம்ப பிடித்த மாதிரியாக இருக்கிறது, நினைவிலிருந்து அழியாத மாதிரியாக இருக்கிறது. ஒரு காட்சி ஒன்று வரும், அதில் வந்து அவங்க வந்து கிராப் வெட்டியிருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க ஏன் கிராப் வெட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டோரியை ஒன்று சொல்லுவாங்க. ஸோ பெண்களை வந்து பலவீனமான ஒரு தங்களுக்கு வந்து ஒரு பலவீனமான ஒரு விஷயமா முடியை வந்து பார்க்க வச்சுட்டீங்க அப்படின்னா அவங்க கிராப் வெட்டிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. அதன் பிறகான ஒரு காட்சி வரும். விஜய் சேதுபதியை கல்யாணம் பண்ணிப்பாங்க. கல்யாணம் பண்ணிட்ட பிறகு அவங்களுடைய பிள்ளைக்கு, பெண் குழந்தைக்கு வந்து ஜடை பின்னிக்கிட்டு இருப்பாங்க, அந்த சீப் எடுத்து வாரிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, இந்த மாதிரி இதுக்காக தான் சொல்லிக்கிறேன் உன்னையெல்லாம் கிராப் வெட்டிக்க சொல்லி அப்படின்னு சொல்லி ஒரு கேமரா ஆங்கிள் ஒரு இடத்துல இருக்கும், நீங்கள் பார்க்கும்போது தெரியும். ஸோ மஞ்சு வாரியர் வந்து அவங்களுக்கு தலை பின்னிக்கிட்டு இருக்காங்க, அதை டைலாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி நீ கிராப் வெட்டிக்கணும்னு சொன்ன நீ தான் கேட்க மாட்டேங்கிற, இவ்வளோ நிலம் முடிவு எடுத்து வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே ஆங்கிள் அப்படியே பின்னாடி வரும்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா மஞ்சு வாரியருக்கு தலை சீவிட்டுக்கிட்டு இருப்பார். அவர் சொல்லுவார், இந்த மாதிரி தான் ஒரு அம்மா சொன்னாங்க நான் கிராப் வெட்டிப்பேன் அப்படின்ட்டு, ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முடி நிலமாக வளர்த்து வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதற்கு மஞ்சுவாரோட ரெஸ்பான்ஸும் ரிப்ளையும் இவருடைய அந்த அழகியலும் வந்து ரொம்ப தத்ரூபமாக இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, நான் என்னை பலவீனமாக வச்ச ஆணிடம் தான் வந்து அந்த கிராப் வெட்டிக்கணுன்ற எண்ணத்தை தோற்றுவிச்சாரு, நீ அந்த மாதிரி தோற்றுவிக்கலை, நீ என்னை பலவீனமாக உணர வைக்கலை, அப்படிங்கிறதுனால நான் முடி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்னா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான காதல் அப்படிங்கிறதும், அதே போல் கருத்து ஒற்றுமை அப்படிங்கிறதும், அவர்கள் வெளிப்படுத்தும் முறை அப்படிங்கிறதும் எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி அன்பை வெளிப்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு தான் இருக்குது. ஒருத்தவங்க வந்து நீங்கள் அடக்குமுறை செலுத்துறீங்க, ஒருத்தவங்களை ரொம்ப ஆதிக்கம் பண்ணுறீங்க, ஒருத்தவங்களை அடிமைப்படுத்த நினைக்கிறீங்க அப்படின்னா அவருடைய எதிர்வினை அப்படிங்கிறது அதற்கு எதிராகத்தான் இருக்கும். அது உங்களுக்கு வந்து ரொம்ப விசித்திரமாக தோணலாம், ரொம்ப வித்தியாசமாக தோணலாம். பட் தட் இஸ் தேர் டெசிஷன். ஆனால் அந்த டெசிஷனுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆணாகவோ ஒரு ஆதிக்க எண்ணம் கொண்ட நபரால் ஏற்படுத்தப்பட்ட நிகழ்வுகளாகவும் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக தத்ரூபமாக ஒரு காட்சியில் வந்து வடிவமைச்சிருப்பார். அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு காட்சி. அந்த காட்சியை நான் வந்து சொல்லுவேன். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வசனங்கள் ரொம்ப நம்மளை வந்து வெற்றிமாறனை மட்டுமே வந்து திரை முன்னாடி காமிச்சுக்கிட்டு இருக்கு. திரையில் ஒரு இடத்துல கூட வெற்றிமாறன் இல்லைன்னு சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா விஜய் சேதுபதி பேசுகிற எல்லா வசனங்களுக்கு பின்னாடியும் அல்லது அந்த வசனங்களுடைய முகமாக நமக்கு யார் தெரியுறாங்க அல்லது எனக்கு தெரியுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெற்றி தான் வந்து தெரிகிறாரு. அதில் ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு வசனம் ஒன்று இருக்குது. என்னன்னா, ஆனால் எனக்கு பிடிச்ச விஷயம் முதல்ல சொல்லிடுறேன், அப்புறம் நான் கதையில் இருக்கிற சில காட்சிகளை பற்றி நான் சொல்கிறேன். நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒதுங்கி இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களால் இந்த சமூகத்துக்கு எந்த பலனும் ஏற்படாது. ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. நல்லவன், நான் ரொம்ப நல்லவங்க, நான் ரொம்ப ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் இந்த சமூகத்துக்கு பெரிய பங்களிப்பெல்லாம் செய்ய முடியாது. ஒரு கோட்பாடை ஏற்றுக்கொண்டு ஒரு அமைப்பாக நீங்கள் இயங்கினா மட்டும்தான் உங்களுடைய நல்லவங்கன்னா இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கான பலனை இந்த சமூகம் பெற முடியும் அப்படின்னு வந்து சொல்லுவார். ஸோ இயக்கமாக அணி திரள்வது அப்படிங்கிறதும் ஒரு கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு பயணிப்பது அப்படிங்கிறதும் ஒரு சமூகத்தில் எவ்வளவு முக்கியமான ஒரு மாற்றத்தை உருவாக்கும் அல்லது உருவாக்க வழி சமைக்கும் அப்படிங்கிறத வந்து வெற்றிமாறனுடைய அந்த அந்த அதில் வச்சு கேன்னு ஒரு கேரக்டர் கிஷோர் எடுத்து நடிச்சிருப்பார். அந்த கிஷோர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து நமக்கு சொல்லும். ஸோ அந்த கேரக்டரோட அந்த வலிமைங்கிறது பார்த்தீங்கன்னா திரைப்படத்தில் வந்து துவக்கத்தில் வந்து ஆரம்பிக்குது. ஸோ கிஷோரோட கேரக்டர் அந்த கே அப்படிங்கிற கேரக்டர் தான் விஜய் சேதுபதிக்கு வந்து அரசியலை வந்து பயிற்றுவிக்கிறது. இதற்கெல்லாம் முன்பாக வந்து பார்த்தீங்கன்னா படத்தினுடைய துவக்கத்தில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்லிடுறேன். இதுதான் வந்து ஸ்டார்டிங் எடுத்துக்கோங்க. நீங்கள் படத்தினுடைய ஸ்டார்டிங் அப்படிங்கிறது கென்னில் இருந்து ஆரம்பிக்குது. ஸோ கென் வந்து பார்த்தீங்கன்னா கருணாசுடைய மகன். அவர் தான் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பண்ணையாரை போய் கொலை பண்ணுறாரு. அவர் ஏன் பண்ணையாரை கொலை பண்ணுறாருன்னா அந்த பண்ணையார் அடிமைத்தனம் அப்படிங்கிறது எப்படி இருந்திருக்குன்னா அந்த காலகட்டத்தில் புதுசாக திருமணமான ஒரு தம்பதிகளில் வந்து அந்த பெண் வந்து முதல்ல வந்து அந்த பண்ணையார் விரும்பினார் அப்படின்னா அந்த விரும்பின பண்ணையார்கிட்ட தான் போயிட்டு அவங்க வந்து தங்களுடைய உடலை வந்து உடல் சுகத்துக்காக வந்து அந்த பண்ணையார் உடல் சுகத்துக்காக அந்த பெண்ணை பயன்படுத்திப்பாங்க. இது வந்து ஆண்டான் வந்து சொல்லக்கூடிய விஷயத்த நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அடிமைத்தனத்தை வந்து பின்பற்றிக்கிட்டு இருந்தாங்க. அதை பொறுத்து கொள்ள முடியாத ஒரு கருப்பன் அப்படிங்கிற கேரக்டர் கென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பண்ணையாரை வந்து கொலை பண்ணுறாரு. அப்புறம் அந்த பண்ணையார் வந்து அவருடைய மகனை வச்சு இந்த தன்னுடைய அப்பாவை சாவடிச்சிட்டான், நம்ம கீழே வந்து வேலை செய்கிற ஒரு ஆள் நம்ம அப்பாவே சாவடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போஸ் வெங்கட் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாரு. அந்த இடத்துல தான் முதல்ல வாத்தியாருடைய இந்த அரசியல் பார்வை அப்படிங்கிறது உருவாகுது. அதனால தான் அவர் முதல்ல ஒரு சங்கத்தில் போய் சேரும்போது கருப்பன்னு சொல்லிட்டு தன்னுடைய பேர் வந்து மாற்றிக்கிறாரு. பெருமாள் அப்படிங்கிற பேரை சொல்லாமல்
கருப்புன்னு சொல்கிறார். அதன் பிறகு அவருடைய போராட்ட வாழ்க்கையின் காரணமாக பல இடங்கள் அவரோட பல பேர்கள் வந்து மாறுது. கோஸ்ட்னு மாறுது, வாத்தியார்னு மாறுது, பெருமாள்னு மாறுது, கருப்பன்னு மாறுது. மாதிரி நிறைய பேர்கள் வந்து மாறிக்கிட்டே போகுது வாத்தியாருக்கு, விஜய் சேதுபதிக்கு. ஸோ அதில் வந்து அரசியல் மையப்படுத்தப்படுறாரு. ஸோ பண்ணையார் அடிமைத்தன முறையை பார்த்து வந்து ஒரு கோபப்படுறாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து இந்த கம்யூனிட்டியை வந்து பொலிட்டிசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து மேற்கு வங்கத்திலிருந்து ஒரு இடதுசாரி செயல்பாட்டரை வந்து வர வைக்கிறாங்க. இது நிகழ்காலத்தில் வந்து, அதாவது நிகழ்காலம்னா வரலாறு ரீதியாக தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா சாரு மஜும்தாரை வந்து தமிழ்நாட்டில் இது போன்ற இயற்கை செயல்பாடுகள் செஞ்சவங்க வந்து கூட்டு வந்திருக்கிறாங்க. சாரு மஜும்தாரை வச்சு பல இடங்களில் வந்து கூட்டங்கள் நடத்திருக்கிறாங்க, இளைஞர்கள் மத்தியில் பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வரலாறு அறிந்தவர்கள். ஸோ அதனுடைய ஒரு காட்சியாக வந்து நம்ம இதை பார்க்க முடியும். ஸோ மேற்கு வங்கத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு தோட்டத்தில், ஒரு சிறப்பு தோற்றத்தில் அனுராக் காஷ்யப் நடிச்சிருக்கிறாரு. அவரும் வந்து சில காட்சிகள் வந்துட்டு போனாலும் இது ஒரு முக்கியமான ஒரு கேரக்டராக, ஒரு சம்பவத்துக்கு ஒரு அடிகோலக்கூடிய ஒரு கேரக்டராக மாறி போகிறாரு. அது என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, கே தோழர் தான் தனக்கு அரசியலை கற்றுக் கொடுக்குறாரு, பயிற்றுவிக்கிறாரு. ஆனால் அந்த கே தோழர்கிட்ட ஒரு முரண்பாடு ஏற்பட்டு வெளியே விலகிறாரு விஜய் சேதுபதி. அந்த அமைப்பிலிருந்து வெளியில் வராது, ஒரு கட்சியிலேருந்து வெளியில் வராரு. ஸோ அவர் வெளியே வரும்போது என்ன ரீசன் சொல்கிறாருன்னா, இதுவும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு சம்பவமாக, நல்ல ஒரு காட்சி அமைப்பாக நான் வெற்றிமாறனை வந்து சல்யூட் சொல்லணும்னு விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, சமீபத்தில் வந்த திரைப்படங்களை நீங்கள் பார்த்துருக்கலாம். நம்ம எதுக்கு மறைமுகமாக பேசுகிறது, வெளிப்படையாக கூட சொல்லலாம். இது வந்து ஒரு பெரிய ஒரு கிரிட்டிசிசமாக நான் சொல்லணும்னு விரும்பலை. ஆனால் எப்படி ஒவ்வொருத்தரும் வெளிப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்கான விஷயத்தை நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். திரைப்படத்தை பார்க்கும்போது, அது ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமாக பார்க்கும்போது, ஒரு திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் அவர்கள், இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க, ஒரு காட்சி ஒன்று வரும். நீ ஒரு கம்யூனிஸ்டா அப்படின்னு கேட்கும்போது எதிரில் இருக்கவங்க சொல்லுவாங்க நான் ஒரு அம்பேத்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து சமூகத்தில் எந்த மாதிரியான ஒரு பேசப்படுகிற உருவாக்குச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கம்யூனிஸ்டுகளை வந்து சுரண்டி பார்க்குறீங்க, நீங்கள் தேவையில்லாமல் வம்பிழுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தையும் ஒரு விவாத பொருளையும் உருவாக்குச்சு. பட் இன்ஃபேக்ட் அதில் வந்து தோழர் ரஞ்சித் அவர்களுக்கு வந்து அந்த மாதிரியான எண்ணம் இல்லை அப்படிங்கிறத படத்தில் வெளிப்படுத்தி சொல்லிட்டாரு, பேசிட்டாரு. இருந்தாலும் அது ஒரு விவாத பொருளை உருவாக்குச்சு, ஒரு உள் முரண்பாடுகளை கூர்மை அடைய வச்சது கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இந்த இடத்துல கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய அல்லது பயணிச்ச தனக்கு அரசியல் வகுப்பெடுத்து தன்னுடைய ஆசனாக இருந்த கே தோழர்கிட்ட இருந்து வெளியேறக்கூடிய விஜய் சேதுபதி என்ன பண்ணுறாருன்னா, அதாவது வாத்தியார் என்ன பண்ணுறாருன்னா, அவங்களுடைய கூட்டத்தை பேசிக்கிட்டு இருக்கும்போது அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, ஆமாம் தோழர், அவங்களாம் வந்து ரொம்ப வயதானவங்க, முதிர்ந்தவங்க, அவங்களுக்குலாம் அரசியல் வந்து அரசியல் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, அவங்க பார்த்தீங்களா வெறும் பாட்டாளி வர்க்க விடுதலை தான் சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது, அந்த இடத்துல தலையிடக்கூடிய விஜய் சேதுபதி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை அவங்களுடைய வர்க்க விடுதலைக்கான அந்த கோரிக்கை வந்து முக்கியமானது தான், அதை நாமளும் தான் பின்பற்றணும். ஆனால் அவர்கள் செல்லக்கூடிய பாதையிலிருந்து தான் நம்ம வந்து வேறுபடுறோம், அவங்களுடைய பாதை சரியானதா இல்லை நம்ம நினைக்கிறோம், இதுதான் நமக்கும் அவங்களுக்கு இருக்குமா வித்தியாசமே தவிர மற்றபடி பெரிய வேறுபாடுகள் இல்லைன்னு சொல்லி அந்த முரண்பாடுகளை வந்து ரொம்ப பெருசாக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கம். அதே சமயம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சொசைட்டிக்குள்ளேயும் அதை வந்து நம்ம கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு எண்ணம், அந்த முதிர்ச்சி தன்மை அப்படிங்கிறது அந்த காட்சியில் வெற்றிமாறன் வந்து காமிச்சிருப்பாரு. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சீன். ஆக்சுவலி அது டக்குன்னு கலந்து போகிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ஒரு நல்ல காட்சி அமைப்பை வந்து வெளிப்படுத்தியிருப்பார். அதே போல் இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா புலவர் கலைபெருமாள் அப்படிங்கிறவர் தமிழ் நேஷனலிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லாம் வச்சு தமிழ்நாட்டில் வேலை பார்த்தாரு. அதே போல் தமிழரசனும் அப்படி தான் வேலை பார்த்தாருங்கிறது தெரியும். இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாதி ஒழிப்பு, அதன் பிறகு பாட்டாளி வர்க்கத்துடைய தொழிலருடைய விடுதலை அப்படிங்கிறத நிறைய இடங்களில் வந்து பேசியிருக்கிறாங்க. கூடுதலாக இவங்க பேசுனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய இன விடுதலை அப்படிங்கிறத வந்து பேசியிருப்பாங்க. ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து தேசிய இன அப்படிங்கிறத மட்டும் வரும், விடுதலை அப்படிங்கிறத கட் பண்ணியிருப்பாங்க, அரசாங்கம் அப்படிங்கிறத கட் பண்ணியிருக்கிறாங்க, அரசு அப்படிங்கிறத கட் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து சென்சாரில் வந்து கட் செய்யப்பட்ட வார்த்தைகள். பட் அங்கங்கே சில கெட்ட வார்த்தைகளும் வந்து பேசியிருக்கிறாங்க. அதனால தான் திரைப்படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க. பயங்கரமான சண்டை காட்சிகள், வெளிப்படையாக உங்களுக்கு அந்த எப்படி வெட்டுறாங்க, எப்படி குத்துறாங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரியுது. ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களோட கொண்டு போய் பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா பார்க்க முடியாது. பிகாஸ் இது வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிற ஒரு திரைப்படம். ஸோ எதை பற்றி சொல்லிட்டு இருந்தேன்னா, சாதி ஒழிப்பு அப்படிங்கிறத முதன்மைப்படுத்தின இயக்கமாக இவங்க இயங்கி இருக்கிறாங்க இல்லையா, அதை எப்படி முதன்மைப்படுத்தி இவங்களாம் வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறதே ஒரு காட்சியில் காட்டியிருப்பாங்க. என்னன்னா, ஒரு நிலவுடைமை சமூகத்தில் நான் பண்ணையார் அடிமைத்தனம்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விவசாயிகளுக்கான கூலி பிரச்சனை அப்படிங்கிறது, இதெல்லாம் நமக்கு சில இடங்கள் எதெல்லாம் உணர்த்துதுன்னா, அந்த கீழ்வெண்மணி போன்ற பிரச்சனைகளை வந்து, அந்த சம்பவங்களை வந்து நினைவூட்டும் விதமாக இது போன்ற காட்சிகள் நமக்கு வந்து தோன்றுகிறது. அந்த இடத்துல வந்து ஒரு பண்ணையார் தன் கீழே வேலை பார்க்குற விவசாயிகளுக்கு கேட்குற கூலியை கொடுக்க மாட்டார். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் இப்படி கேட்குறீங்களாடா, உங்களுக்கு இனிமேல் நான் கூப்பிட்டாதான்னு சொல்லிட்டு வெளியூர்லேருந்து தன் சொந்த சாதியில் இருக்கக்கூடிய
கூலி ஆட்களை கூப்பிடுறாரு. பட் அதை எப்படி வந்து வாத்தியாரும் அவங்களுடைய அமைப்பும் எப்படி தடுக்கிறாங்க? அவங்கள்ட்ட சுமூகமாக பேசி, இங்கே பாருங்கள், நீங்கள் ஒரே சாதியாக இருந்தாலுமே கூட வர்க்க ரீதியாக நீங்கள் பாட்டாளிகள் தான், உங்களுக்கு சக பாட்டாளினுடைய உழைப்பை சுரண்டக்கூடிய முதலாளிக்கு உதவணுமான்றதை யோசிங்க அப்படின்னு சாதியை தாண்டி அந்த மக்கள் சிந்திக்கக்கூடிய அந்த எண்ணத்தை ஏற்படுத்தி அவங்கள அங்கேருந்து விலகி போக வச்சிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு காட்சி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுவும் வந்து இன்னைக்கு சூழலில் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத நமக்கு வந்து உணர்த்துகிறது. அப்படியே வந்து அடுத்தடுத்த பயணிக்கும் போது காதல் அப்படிங்கிறதுக்கும் வந்து ஸோ கமர்ஷியலைஸ் பண்ணும்போது நீங்கள் காதலை அல்லது வந்து ரொமான்டிக் விஷயங்களையும் வந்து கடந்துட்டு போயிட முடியாது. ஸோ அதுக்கும் ஒரு நல்ல ஸ்பேஸை வந்து கொடுத்துருக்கிறாரு, போதுமான ஸ்பேஸாகவும் இருக்குது. அதனால தான் 2.25 மணி நேரம் படம் ஏன் வந்து இருக்குன்னா, எல்லா இடங்கள்லையுமே வந்து வெற்றிமாறன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா படம் வந்து ஒரு உண்மையிலேயே இது வந்து ஒரு ராவான ஒரு கண்டென்ட். இந்த கண்டென்ட் எப்படி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் வெற்றிமாறனுடைய வெற்றியை அடங்கியிருக்கிறது. ஆனால் அதை வந்து அவ்வளவு ஒரு இலையை முழுக்க நிரம்பினா மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இனிப்பு, அப்புறம் வந்து சாம்பார், ரசம், மோர், அப்படி எல்லாமே கலந்தால் ஒரு இலை எவ்வளோ அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு வயிறு நிறைஞ்சா மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே கலந்து வயிறு நிறைஞ்சா மாதிரி கொடுத்துருக்குறாரு. எங்கேயுமே உப்பு கொஞ்சம் கூட இல்லை, காரம் கொஞ்சம் கம்மியாக இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அதில் ஒரு முக்கியமான அந்த காதல் காட்சிகளும் கூட, காதல் காட்சியில் கூட ரொம்ப முழுமையாக வந்து காதலை வெளிப்படுத்துகிறார். அப்படியே ரொம்ப ரொமான்டிசைஸாக இல்லாமல் அழகாக ரொம்ப யதார்த்தமாக எளிய மக்களுடைய இந்த மொழியில் அந்த மாதிரி சில விஷயங்களை காமிச்சதெல்லாம் ரொம்பவே ரசிக்கும்படியாக இருந்துச்சு. அதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த முடியை வந்து பற்றி அவங்க சொல்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதே போல் இவர் காதலை வெளிப்படுத்துகிற விதமும் ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்கும். கூடுதலாக ஒரு இடத்துல ஐ திங்க் ஸோ அது வந்து அவர் குளிச்சுக்கிட்டு இருப்பார், விஜய் குளிச்சுக்கிட்டு இருப்பார். குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவன் மஞ்சு வாரியர் சொல்லுவாங்க, அவர் வந்து ஒரு அண்டர்வேர் மட்டும் போட்டு குளிச்சுக்கிட்டு இருப்பார். ஐயோ அதான் யாருமே இல்லையா, நீ பாட்டு அவுத்து போட்டு குளிக்க வேண்டியதானே, என்னையா உனக்கு பிரச்சனை, யாருமே தான் இல்லையே, நீ பாட்டு குளியா அப்படின்னும் போது அவர் என்ன சொல்லுவார்னா, ஏன் போலீஸ்காரன் வந்து அம்மனமாக வாத்தியாரை பிடிச்சி கொண்டு போனார்னு செய்தி போடணும்னு விரும்புறியா அப்படின்னு சொல்லி கேட்குற அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்கும். அப்புறம் அவர் வந்து தலைமறைவாக இருக்கும்போது தன்னுடைய மனைவியும் தன்னுடைய குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டு போகிற அந்த சீன், அதெல்லாம் உண்மையிலேயே கொஞ்சம் கண் கலங்க வைக்கக்கூடிய காட்சிகளாக வந்து எனக்கு பர்சனலாக வந்து அங்கே இருந்துச்சு. ஸோ இது மாதிரி காதல் காட்சிகளையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமாக வந்து முழுக்க முழுக்க அவங்க ஆக்ஷனான காட்சிகளில் வந்து இறங்கியிருக்கிறாங்க. ஆக்ஷனான காட்சிகளை போகிறதுக்கு முன்னாடி அந்த சிஸ்டம் பற்றி பல இடங்களில் ரொம்ப மறைமுகமாகவும் நேரடியாகவும் வந்து சாடும் விதமாக வந்து பேசியிருக்கிறார் வெற்றிமாறன். அதில் வந்து இளவரசன் ஒரு அமைச்சராக இருப்பார். இளவரசன் வந்து கேட்குறாரு, என்னங்கய்யா 2 பேரை கொண்டிங்களாமே, ஒரு குழந்தை செத்து போயிருச்சா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப ஆவேசமாக ஆக்ரோஷமாக தன் மக்களுக்கு பதில் சொல்லணும், தன் முதலமைச்சருக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு இரவோடு இரவாக வந்து சீஃப் செக்ரட்டரிகிட்ட வந்து நிற்பார். சீஃப் செக்ரட்டரி கூட இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் இருப்பார், அப்புறம் சில முக்கியமான ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்கன்றது தெரியுது, பார்க்கும்போது தெரியுது தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த இடத்துல இருக்கிறாங்கன்னு தெரியுது. சீஃப் செக்ரட்டரி அவர் எப்படி டீல் பண்ணுறாருன்னா, ஓகே சார், ஏன் கத்துறீங்க, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க, ஏன் கோவப்படுறீங்க, உட்காருங்க விஷயம் உட்காருங்க, பார்த்துக்கலாம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னுவார். நீ பார்த்துப்பையா, உனக்கு என்ன பிரச்சனை, நான் தானே பதில் சொல்லணும், நான் போகிறேன், நான் சிஎம் கிட்டே போகிறேன்னு, போ யார் வேணாண்ணா போ, யூ கோ ஹெட் அப்படின்றவர். ஸோ இதில் எதை நமக்கு உணர்த்துதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டம் வந்து ஒரு பொலிட்டிஷியனை, ஒரு அமைச்சரை, ஒரு மக்கள் பிரதிநிதியை எப்படி டீல் பண்ணுறாங்க அப்படின்றத காமிக்குது. அஃப்கோர்ஸ் அவங்க வந்து அப்படியே காலில் விழுந்து இப்படி பம்மி இப்படி நின்றாலுமே கூட சிஸ்டம் பாலிட்டிஷியனை தான் பார்க்குது. அதிகாரத்துக்குன்னு இருக்கக்கூடிய பலம் அப்படிங்கிறது நீங்கள் எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருந்தாலுமே உங்களுக்கு ஜஸ்ட் லைக் தட் தான் அவங்க டீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நமக்கு வந்து உணர்த்தக்கூடிய விதமாக இருந்துச்சு. அதன் பிறகு அவர் வெளியில் போனவர் திருப்பி அமைதியாக வந்து உட்காந்து சரி சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறது வந்து என்னென்னா, சிஸ்டம் முன்னாடி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நீங்கள் தலை குனிஞ்சு அமைதியாக தான் போகணும் அப்படிங்கிறத நமக்கு மறைமுகமாக சொல்லுது. அதில் ஒரு காட்சியில் தான் அவர் சொல்கிறாரு, ஏன்னா இங்கிலீஷில் பேசுகிறீங்களா, படிக்காதற்குன்னு நினைக்கிறியா, நீ இன்றைக்கி உட்கார்ந்துருக்கிறன்னா தண்டவாளத்தில் என்னைய மாதிரி படிக்காத தலை வச்சு படுத்ததான் காரணம்னு மறைமுகமாக அவர் வந்து கருணாநிதி அவர்களை தான் மீன் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்மளால் புரிஞ்சுக்க முடிகிறது. ஏன்னா அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராவிடியன் பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டில் வந்து எமர்ஜ் ஆகி ஆட்சியில் இருந்த காலகட்டமாக இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம் நம்முடைய விஷயத்தில். ஸோ அப்படியே அதை வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ இது படம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா கே தோழரை வந்து மையப்படுத்தி தான் இவர் வந்து இயங்கியிருக்கிறாரு விஜய் சேதுபதி. அதாவது விஜய் சேதுபதி கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஏ போன்ற முக்கியமான சில கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. அவங்க எப்படி வந்து சம்பவங்கள் செய்கிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து வந்து காட்சிப்படுத்துகிறாங்க. அப்படியே படம் போக போக என்ன ஆகுதுன்னா, அவர் வந்து பிடிப்பதற்காக முயற்சிகள் எடுக்கும்போது சேத்தன் போலீஸ் லாபி, ஸோ போலீஸுக்குள்ளே எப்படி லாபி பண்ணுறாங்க உயரதிகாரிகள் அப்படிங்கிறத காட்சிப்படுத்துகிற விதமாக சேத்தனோட கேரக்டர் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருப்பார்.
அவரை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு ரொம்ப காண்டாகுது, கோவம் வருது. இந்த மனுஷனை நம்ம கையில் துப்பாக்கி கிடச்சா சுட்டுடலாமா அப்படின்னு தோன்ற அளவுக்கு அவருடைய கேரக்டர் வந்து அவ்வளவு அநாயசமாக வந்து பண்ணியிருக்கிறாரு. அவரை பார்க்கும்போது நமக்கு கோவம் வருது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அந்தளவுக்கு ஒரு கேரக்டரை வந்து சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஸோ அந்த கேரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த காட்சிகள், மலையிலேருந்து வரக்கூடிய அந்த காட்சிகள் ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து ரொம்ப அழகியலோட, கருத்தியலோட, கதைகளோட, அர்த்தங்களோட வந்து அந்த காட்சிகள் வடிவமைச்சிருப்பார் வெற்றிமாறன். ஸோ அந்த இடங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ போலீஸ் ஆஃபீஸர்ஸ்குள்ளேயே ஒரு லாபி எப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குது, சிஸ்டமுக்குள்ளேயே சிஸ்டம் இன்னொருத்தனை எப்படி பார்க்குது, எப்படி அழிக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து காமிச்சிருப்பாங்க. குறிப்பாக இதில் பல முக்கியமான அதிகாரிகளுடைய பேர்லாம் வந்து மேனன்னு முடியுது, அந்த மாதிரியான ஒரு ஆட்களோட வருது அப்படிங்கிறது கூட வெற்றிமாறனுடைய ஒரு அரசியல் பார்வையாக கூட இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க விவரம் அறிந்தவர்கள். ஏன்னா ராஜீவ் மேனன் வந்து ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேடையில் பேசுகிற பொழுது வெற்றிமாறன் நீங்கள் பார்க்குற வெற்றிமாறனில் அவரோட ஐடியாவே வேறு அப்படின்னு சொல்கிறாரு. குறிப்பாக இளையராஜா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பொதுவாக வந்து ஒரு மெலடி மேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நினைக்கும் போது இல்லைங்க, அவர் வந்து அதெல்லாம் தாண்டிங்க. அவர் அந்த இடத்துல அந்த ஒரு காட்சி வருதுன்னா அந்த காட்சிக்கு ஏற்ற மாதிரி அவர் போட்ட கூஸ்பம்ஸான அந்த மியூசிக் வந்து இன்னும் நம்ம காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. எனக்கு காலையில் பார்த்து இன்னும் ஞாபகத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. என்னென்னா நீங்கள் அந்த சீனை மறக்கவே மாட்டீங்க. அதுக்கேற்ற மாதிரியான இசையை வந்து அழகாக வந்து கோர்த்து வச்சுருக்கிறாரு. எங்கே அமைதி வேணும் அமைதியாக இருக்கும், எங்கே சத்தம் வேணும் சத்தமாக இருக்கும், அவ்வளவுதான். இறைச்சலை நீங்கள் அங்கே ஒன்று சொல்லவே முடியாது. அவ்வளவு ரம்மியமான இசையை வந்து போட்டிருக்கிறாரு இளையராஜா. ஸோ படம் வந்து இந்த மாதிரி முடியுது. எண்டில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி வந்து உயிரோடு அவங்க வந்து கூட்டு வராங்களா, அல்லது அந்த லாபி விஜய் சேதுபதி என்ன பண்ணுது, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற குமரேசன் வந்து எப்படி வந்து ரியாக்ட் ஆகிறாரு அப்படிங்கிறதான் கதை. ஸோ நீங்கள் விஷயத்தை வந்து நீங்கள் வந்து திரைப்படத்தில் பார்க்கலாம். ஸோ ஓவராலாக வந்து திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் பொலிட்டிக்கல் மூவி, இளைய சமூகத்தை பொலிட்டிசைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எடுக்கப்பட்ட மூவி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் சினிமா, இந்த திரைப்படத்தை பொலிட்டிக்கல் கலர் கொண்டு இன்றைய காலத்தில் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணுன்னா, துவக்கத்தில் நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். நான் சொல்லியிருந்தேன், ஒய் வெற்றிமாறன் டேக் திஸ் மூவி அட் திஸ் டைம். எதுக்காக இந்த டைமில் வெற்றிமாறன் அந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிமாறனுக்கு பல வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி திராவிட இயக்கம் தான் வந்து ஆட்சியில் இருக்கிறாங்க, திராவிடம்னு பேசுகிறவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க. அவங்களோட ரெட் ஜெயண்ட்னு ஒரு மிகப்பெரிய ஒரு தயாரிப்பு நிறுவனம் இருக்கிறது. அவங்களோட தொடர்புடைய நிறுவனத்துக்காக சொல்கிறேன். அதே போல் அவங்க எடுத்த சாதனைகள்னு அவங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை சொல்லலாம். நிறைய விஷயங்கள் அவங்க வச்சுருக்கிறாங்க. ஐயா பெரியார் முன்னிறுத்துறாங்க, எவ்வளவோ விஷயங்கள் தே ஹேவ். பட் இந்த டைமில் எதுக்காக ஒரு வெகுஜனமயப்படுத்தப்பட்ட தத்துவங்களிலிருந்து விலகி தமிழ் தேசியம்னு பேசினது, தேசிய இன விடுதலைன்னு பேசினது, அந்த கோட்பாடுகளின் வழியாக வெகு காலமாக மறக்கப்பட்ட அல்லது மறைக்கப்பட்ட ஒரு விஷயத்தை எடுத்து வெற்றிமாறன் ஏன் இப்போ பேசணும், இது அதுக்கான நேரமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வெற்றிமாறனுடைய சில பாஸ்ட் ஸ்பீச்சஸ் வந்து நம்ம சில விஷயங்கள் நினைவூட்டுகிறது. ஒரு இடத்துல நியானா நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ நியானாவில் பேசும்போது கோபிநாத் அவர்கள்ட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கும்போது, என்ன எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, எந்த கதையை எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லும்போது, அவரும் ராமும் இருக்கும்போது ஈழத்தை எடுக்கணும்னு நான் விரும்புகிறேன், அது வந்து ஈழ இனப்படுகொலை நடந்த பிறகான காலத்தில் எடுக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி, எடுக்கணும்னு விரும்புகிறேன்னு சொல்லி பேசியிருப்பார். அதே போல் ஜல்லிக்கட்டில் வந்து நான் கலந்துக்கிட்டார், அவர் தடியடி வாங்கினது நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். குறிப்பாக ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய கனவு என்னென்னு கேட்கும்போது சிரிச்சுக்கிட்டே யோசிச்சுட்டு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவார். ஸோ வெற்றிமாறனுடைய இந்த கான்செப்ட் வந்து 2009 ஈழ இனப்படுகொலைக்கு பிறகான ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாடு வந்து ஏன் இப்படி இருக்குது, தமிழ்நாட்டை வந்து நம்ம இங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து எப்படி வந்து இந்த கோட்பாடையும் தத்துவத்தையும் பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு பார்வை வெற்றிமாறனுக்கு வந்திருக்க வாய்ப்புகள் இருப்பதை தான் நம்ம வந்து மதிப்பீடு செய்கிறோம். ஸோ அதன் பிறகான காலகட்டத்தில் அந்த அரசியல் நோக்கி அவர் நகரும்போது ஈழ அரசியலை நீங்கள் வந்து பார்க்குறீங்க, ஈழ இன விடுதலையை பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா, இங்கே தமிழ்நாட்டில் தமிழர் இன விடுதலை குறித்து தமிழர் விடுதலை படை, அதன் பிறகு தமிழக சோசலிச கட்சி, இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இயங்கின இயக்கங்கள். ஸோ இவங்களை நிராகரிச்சிட்டோ அல்லது இவங்களை பற்றி படிக்காமலோ நீங்கள் வந்து புலிகளை பற்றியோ தமிழீழத்தை பற்றியோ இலங்கையில் இருக்கிற தமிழரின விடுதலையை பற்றியோ நீங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் போயிட முடியாது. ஸோ இவங்களை வந்து நீங்கள் சைமல்டேனியஸாக பார்த்தாக வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ சாதி ஒழிப்பிலும் தமிழ் தேசிய தமிழரின விடுதலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முன்னிலை வகித்த ஒரு இயக்கமாக இவங்களாம் வந்து இருந்திருக்கிறாங்க. புலவர் கலிய பெருமாள், தமிழரசெல்லாம் இருந்திருக்கிறாங்க அப்படின்னும் போது, ஸோ இவங்களை பற்றின ஒரு விஷயத்தை நம்ம முன்னெடுத்து முதல்ல சொல்லணும். அதன் பிறகு வி வில் டேக் சம் அதர் டைம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோக்கம் வெற்றிமாறனுக்கு இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது நம்முடைய ஒரு மதிப்பீடு. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா
இப்போ காலம் பாருங்க, காலம் எப்படியான ஒரு வாய்ப்பை வந்து வழங்குதுன்னு. வெற்றிமாறன் அப்படிங்கிற ஒரு தமிழ்நாட்டு இயக்குனர் ஒரு உலகத்தரத்திலான ஒரு படைப்பை வந்து கொடுத்துருக்கிறாரு. இந்த உலகத்தரத்திலான படைப்பு அப்படிங்கிறது பேசுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன விடுதலையே பேசுது. இன விடுதலையை நோக்கி பயணிக்கக்கூடியவங்களுடைய பாதையை பேசுது, அதற்கான தேவையை பேசுது, அது செய்த நிகழ்த்திருக்கக்கூடிய தாக்கத்தை பற்றியும் பேசுதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு இடத்துல சொல்லுவார், நீங்கள் இல்லைன்னா எங்களுக்கு யார் தலைவர் அப்படின்னு கூட இருக்கிறவங்க கேட்பாங்க. நான் தலைவன் கிடையாது, நான் போனாலும் உங்களுக்கு இன்னொருத்தன் உங்கள்கிட்ட வந்து முளைப்பான். ஆனால் உங்களுக்கு எப்போதுமே தலைவராக இருக்க வேண்டியது தத்துவம் தான் தலைவனாக இருக்கணும். தத்துவத்தை தலைமையாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் வழி நடக்கணும், அதுதான் வந்து உங்களுக்கு சரியானதாக இருக்குன்னு சொல்கிறாரு. அதே போல் நீங்கள் அதான் அது வந்து ஆக்சுவலி அந்த திரைப்படத்தை பார்க்கும் அந்த ட்ரைலர் வந்தபோது எல்லோரும் விஜய் சொன்னார்ன்ற மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. விஜய் சொல்லலை, அவர் விஜய் சொன்னார்ன்ற மாதிரி சொன்னாங்கன்னு நான் சொல்லலை. விஜயை குறிக்க வாய்ப்புகள் இருக்குன்னாங்க. ஆக்சுவலி அது வந்து திரைப்படத்தை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா விஜய் அவர்களோ எம்ஜிஆரோ அவங்களாம் வந்து ரொம்ப இக்னோரபிள் பொசிஷன்ஸில் இருக்கிறாங்க திரைப்படத்தை பார்க்கும்போது. ஏன்னா அந்த படம் வந்து அவ்வளோ பெரிய தத்துவத்தை பேசுது. படம் வந்து ஒரு இனத்தினுடைய விடுதலையை பற்றி, அந்த பார்வையை பற்றி, அந்த ஒரு பெருங்கனவுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை நோக்கி அந்த படம் வந்து சிந்திச்சுக்கிட்டு இருக்கு. அதை சிந்திக்கும் போது நீங்கள் இவரை பேசிட்டாரா அவரை பேசிட்டாரான்னு பேசுறது இந்த படத்தையே சிறுமைப்படுத்துறதா வந்து நான் பார்க்குறேன். ஸோ இந்த திரைப்படத்தை வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் அவர்களுக்கு ஒரு நன்றி கொடுத்துருக்குறாங்க, ஜெயமோகன் நன்றி கொடுத்துருக்குறாங்க, ரெட் ஜெயின் தான் வந்து வெளியிடுறாங்க. ஸோ திரைப்படத்தை வெளியிடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெற்றிமாறனுக்கு நிறைய கலர்ஸ் தேவைப்படுது. ஜெயமோகன் வந்து ஒரு இந்திய முகமாக வந்து அறியப்படுறாரு. ரெட் ஜெயண்ட் தமிழ்நாட்டில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விநியோகஸ்தர். நீங்கள் பேசுகிறது வந்து தமிழ் தேசியம் பேசினவங்களுடைய ஒரு கதை எடுக்கிறீங்க. ஸோ யூனிட்ஸ் இன்றைக்கி இருக்கிற கரண்ட் பாலிட்டிக்ஸில் வந்து இங்கே எல்லாருடைய உதவி அப்படிங்கிறது வெற்றிமாறன் அவர்களுக்கு தேவைப்படுது. நான் வந்து இது தவறுன்னு சொல்லலை, சரியான நோக்கத்தில் சரி நேரத்தை எடுத்துருக்கிறாருன்னு சொல்கிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் சகப்பு சட்டை பற்றி மட்டுமே பேசிட்டு போயிருக்க முடியும். இன்ஃபேக்ட் யதார்த்தமே கூட அதுதான் கூட சில வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. ஆனால் சகப்பு சட்டையை தாண்டி கருப்பு சட்டையும் சேர்த்துக்கணுன்ற ஒரு இடத்துல அங்கங்கே சொல்கிறாரு, எடுத்துக்கிறாரு. அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற சூழலை நீங்கள் நினச்சி பார்க்கணும். இன்றைக்கி இருக்கிற சூழல் என்ன அப்படின்னு உங்களுக்கு புரியும், நான் நம்புகிறேன், பார்க்க நேயர்களுக்கு புரியும். ஸோ அதனால் அதையும் வந்து கூட எடுத்துக்கிறாரு. இப்படி பல விஷயங்களை தொட்டு தமிழ்நாட்டினுடைய ஒரு அரசியல் வரலாற்றில் நடந்த நிகழ்வுகளை வந்து தொகுத்து அனைவரும் ரசிக்கும்படியான ஒரு கதைக்களமாக கொடுத்துருக்கிறாரு வெற்றிமாறன் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். குறிப்பாக இறுதியில் அவர் சொல்கிற மாதிரி தான் வரலாறு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது. ஏன்னா உண்மை அப்படிங்கிறதுக்கும் தகவல் அப்படிங்கிறதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. உண்மைனா அது முழுமையானதாக இருக்கும், அது உங்களுக்கு எல்லாமே வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஆனால் தகவல் அப்படி கிடையாது, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். போலீஸார் ஒரு தகவல், பாதிக்கப்பட்டவங்க தகவல், அதிகாரிகள் தகவல் அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கலாம். ஆனால் உண்மை அப்படி கிடையாது. ஸோ உங்களுடைய உண்மையை நீங்கள் தான் வரலாறாக உங்களுடைய சந்ததிகளுக்கு கடத்தி கொண்டு போகணும். அதை கதையாக சொல்லுங்கள், பாட்டாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரியான சில அர்த்தங்களில் அந்த படத்தின் இறுதி காட்சிகள் நமக்கு வந்து வலியுறுத்தும். ஸோ வரலாறு அப்படிங்கிறது உண்மையிலே யார் எழுதுறது வரலாறு? முக்கியமாக இந்த தண்டவாளத்தை தகர்த்த அந்த காட்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சம்பவம். தமிழ்நாட்டில் நடந்த தண்டவாளம் சம்பவம், வெடி வைப்பு சம்பவம் அப்படிங்கிறத குறித்து இந்த திரைப்படத்தில் இந்த காட்சி, இந்த கேரக்டர் என்ன பேசுது அப்படிங்கிறதையும் ஒரு மக்களுக்கு உணர்த்தி இருக்கிறாரு. அதை நீங்கள் திரைப்படத்தில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதனுடைய பியூட்டிஃபுல்லான உரையாடலை வந்து அவர் காமிச்சிருப்பார். உண்மையிலேயே இந்த படம் வந்து ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்திடும், நாளைக்கே வந்து மக்கள் வந்து வீதிக்கு வந்துடுவாங்க, வேற மாதிரி இது தமிழ்நாட்டை மாற்றிடும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் அப்படியான ஒரு புரட்சியோ அல்லது வந்து அப்படின்னா புரட்சியில் என்ன சொல்ல வரேன்னா ஒரு மிக மோசமான ஆதிக்கம் வந்து தமிழர்களை சூழும்போது தமிழர்கள் அதை எதிர்த்து போரிடுவதற்கோ குரல் கொடுப்பதற்கோ தயங்க மாட்டாங்க. அந்த விஷயத்தை ரொம்ப இக்னைட் பண்ணி விடுறதுக்கு இது போன்ற திரைப்படங்கள் வந்து ஒரு துவக்க புள்ளியாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். துவக்க புள்ளியாக இந்த திரைப்படங்கள் இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அதற்கான ஒரு வேலையை வந்து வெற்றிமாறன் ஆரம்பித்து வச்சிருக்கிறாருன்னு நான் வந்து பார்க்குறேன். உண்மையிலும் ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஏன்னா வெற்றிமாறனுடைய இந்த வேலை அப்படிங்கிறது சாதாரணமான வேலை கிடையாது. அதே சமயம் ரொம்ப யோசித்து சிந்தித்து செயல்படுத்த வேண்டிய ஒரு வேலை திட்டம் இது. ஆக்சுவலி இது வந்து ஒரு வேலை திட்டம். இதை பண்ணணும்னா இதுக்கு ஒரு பிளானிங் வேணும். இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா எவ்வளவு எதிர்ப்புகள் வரும், எந்த ஆதரவு வரும், யாரை எங்கே நெளிவு சொல்லியோடு அணுகணும் அப்படின்னு பலவிதமான விஷயங்களை அவர் வந்து பேசியிருக்கிறாரு, பண்ணியிருக்கிறாருன்னு நான் பார்க்குறேன். குறிப்பாக தலைவர்களை பற்றி பேசுனது தான். தலைவர்கள் வந்து எப்படி இருக்கணும், தலைவர்கள் வந்து அதாவது ஒரு டைலாக் அவர் சொல்கிறார், விஜய் சேதுபதி சொல்கிறாரு,
நான் செத்துட்டேன்னா என்னை கிளைம் பண்ணாத, என் பாடியை கிளைம் பண்ணாத மனைவி கிட்ட சொல்கிறாரு. இது மறைமுகமாக பிரபாகரனை உணர்த்தக்கூடியதாக வந்து புரிஞ்சுக்க முடியுது. என்ன அப்படின்னா, பிரபாகரன் அவர்கள் இறந்த பிறகு இன்றைக்கி வந்து செய்தி ரீதியாக அதான் செய்தி வருது இல்லையா, இறந்த பிறகு அவர் உயிரோடு தான் இருக்கிறாரு, அவர் மகள் வந்துட்டாங்க, அவருடைய மகன் இங்கே இருக்கிறாரு, அவரை நான் இங்கே பார்த்தேன், அந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்களை செய்வதன் மூலமாக இன்றைக்கி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத மறைமுகமாக அதில் சொல்கிறாரு. அதை சீஃப் செக்ரட்டரி சொல்கிறாரு, சார் நம்ம வந்து இந்த மாதிரி சொல்லுவோம், இவங்க வருவாங்க அவங்க வருவாங்கன்னு சொல்லுவோம், அப்படி சொல்கிறதன் மூலமாக என்ன ஆகும்னா புதிய தலைமைகள் உருவெடுக்காமல் இருப்பாங்க. ஸோ அதை வந்து ஒப்புமைப்படுத்தி பார்க்க முடிகிறது திரு பிரபாகரன் அவர்களோட. ஸோ அதையும் வந்து நம்ம இங்கே வந்து ரொம்ப கூர்மையாக கவனிக்கிறோம். ஸோ வெற்றிமாறனுடைய பார்வை அப்படிங்கிறது ரொம்ப விசாலமான ஒரு பார்வையாக இருக்குது. அவருக்கான ஒரு தேசிய தமிழ் தேசிய சிந்தனையை வந்து நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியுது. இன்றைக்கி வந்து ஆப்ஷன்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம இருக்கிற களச்சூழலில் கருப்பு சட்டையை தவிர்த்துட்டு நம்ம எடுத்தோம்னா நமக்கு சில சிக்கல்கள் இருக்கும். அது தேவையில்லாமல் ஏதாவது பேச்சுவார்த்தை வருங்கிறதுக்காக கருப்பு சட்டையை தொட்டுக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது. அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். வலிந்து பல விஷயங்களை வந்து சொல்கிறாரு, வலிமையாக வந்து பேசுகிறாரு. பேரறிஞர் அண்ணா சொன்னதாக சொல்லுவாங்க, சென்சார் இல்லாமல் என்னை படம் எடுக்க விட்டிங்கன்னா திராவிட நாடு அடைஞ்சு காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக ஒரு தகவல் ஒன்று உண்டு. இதுவும் நான் தகவல் தான் சொல்கிறேன். அது மாதிரி சென்சார் போர்டே இல்லாமல் வெற்றிமாறன்ட்ட இந்த மாதிரி ஒரு 5 படம் எடுக்க விட்டிங்க அப்படின்னா உண்மையிலேயே இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸை வந்து முழுமையாக பொலிட்டிசைஸ் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துருவார் வெற்றிமாறன், நான் நம்புகிறேன். ஏன்னா வெற்றிமாறன்ட்டு அதற்கான திறமையும் ஆற்றலும் உழைப்பும் சிந்தனை தெளிவும் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உலகத்தமிழர்கள் அனைவரும் பார்த்து கொண்டாடி உச்சி முகர வேண்டிய திரைப்படம் தான் விடுதலை 2. நன்றி. உங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். வணக்கம்.